Hello friends, welcome to our channel. என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் ஒரு ஹெல்த்தியான டிஷ், வீட் வெஜ் பீஸா தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கோதுமை மாவு, வெஜிடபிள்ஸ், சீஸ் இதெல்லாம் வச்சு தான் ரெடி பண்ண போறோம். ஸோ இது ரியலி ஹெல்த்தியான ஃபுட் தான். தாராளமாக நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், சாப்பிடலாம். இந்த வெஜ் பீஸாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டைப் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து வாட்டர் எடுத்துக்கணும், லைட் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் வந்து வாட்டர் எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் மாவு எடுத்துக்கணும், கோதுமை மாவு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸ்ட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ட்ரை ஈஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வாட்டர் வந்து இது மாதிரி நுர வந்தா மாதிரி இருக்கும், நுரைச்சா மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஈஸ்ட் வாட்டர் ரெடியான உடனே ஒரு மிக்சிங் பவுலில் நான் சொன்ன மாதிரி எந்த கப்பில் தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு சமைக்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதே ஆயிலை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து நம்ம பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு விட வேண்டியது தான். கையிலலாம் ஒட்ட தான் செய்யும், தண்ணி ஆயிடுச்சோன்னு நினச்சி யோசிக்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம ஆயில் விட்டு இன்னும் கொஞ்சம் பிசையும் போது சரியாக வந்துடும். இல்லை நம்ம பிசையவே நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்க மாவெல்லாம் சரியாக வந்துடும், கரெக்டாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஆனால் சப்பாத்தி மாவை விட இது சாஃப்டாக பிசையணும். இதுக்கு மேலே ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த மாவில் ஆயில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் நம்ம வந்து மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சைட்லலாம் அப்ளை பண்ணி விட்டுறணும். இவ்வளோண்டு மாவுக்கு எதுக்கு சைடெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால இந்த மாவு நம்ம 1 ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஈரத்துணி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கும்போது மாவு நல்லா வந்து உப்பி மேலே வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி லஞ்ச் கிளாத்தோ இல்லைனா கர்ச்சீஃபோ ஈரப்படுத்தி நல்லா பிழிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 2 டைப் ஆஃப் சாஸ் எடுத்திருக்கேன், சில்லி அண்ட் டொமேட்டோ சாஸ். எதுக்காகனா நம்மக்கிட்ட வந்து பீஸா சாஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ கையில் இல்லை என்கிட்ட. அதனால் வந்து நானே வந்து இந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் சில்லி சாஸும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ண போகிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சாஸோட டேஸ்ட் தான் வரும். ஏன்னா பீஸா சாஸும் பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, மிளகாய், டொமேட்டோ அதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சமாக உப்பு போடுவாங்க, அதில் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கும் இந்த 2 சாஸ்லேயும். ஸோ இது ரெண்டையும் நம்ம இதை ஆட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து டாப்பிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நான் இதை மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவன் கூடவே வந்தது. இந்த மாதிரி ஸ்டாண்டோட பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நார்மல் பிளேட்டில் கூட இதை செய்யலாம். இப்போ வந்து சீஸ் பார்த்தீங்கன்னா நான் க்யூப்ஸ், சின்ன சின்ன க்யூப்ஸ் வாங்கினேன். அதை வந்து ஒரு 2 க்யூப் எடுத்து நல்லா வந்து திருகி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்லைஸ் சீஸ். நான் மேலே ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சாஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஜ் பீஸான்றதால கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் எடுத்து அவிக்கலை, அப்படியே தான் எடுத்து உதுத்து வச்சுருக்கேன்.
கேப்சிகம் ரெட் அண்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதை நீட்டாக கீறி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் ஆனியன், பெரிய ஆனியனில் ஒரு ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, குட்டி தக்காளியாக எடுத்து அதில் ஆஃப் மட்டும் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் பேனில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மேலே உப்பி வந்திருக்கு. நம்ம வச்சதை விட இன்னும் 1 மடங்கு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம சைட்லலாம் அப்ளை பண்ணி வைக்கிறோம் ஆயில். இந்த பேன் இருக்கு இல்லையா, இந்த பேனில் தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு, ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம ஓவனில் பண்ண போகிறதில்ல, ஸோ நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதில் ஒரே ஒரு லேயர் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது பீஸா பேஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே டாப்பிங்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம் அந்த 15 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே. இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க மாவு வந்து 2 பீஸா செய்கிற அளவுக்கு மாவு. அதனால் ஒரு பங்கு எடுத்து நல்லா வந்து இதை மாதிரி உருட்டிக்கணும். உருட்டிட்டு டேரெக்டாகவும் நம்ம அந்த பேனில் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரலாம். பட் வராதுன்னும் போது நம்ம இந்த மாதிரி வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது. நான் உங்களுக்கு திக்னஸ் காமிக்கிறேன் பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது. இது மாதிரி எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு பிளேட் ஏதாவது வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்க்கு கரெக்டாக. இப்போ இந்த பேனில் வந்து நம்ம இந்த பேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸில் தான் வந்து நம்ம பீஸா பேஸ் வந்து இருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் குட்டி குட்டியாக. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது கோதுமை மாவுன்றனால மேலே உப்பி வராது. எதுக்கு ஹோல்ஸ் போடுறோன்னா, நம்ம அப்ளை பண்ணுற அந்த சாஸ் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இறங்கும். சீஸ்லாம் நம்ம போட போகிறோம் இல்லையா, ஸோ அதனோட அந்த இதெல்லாம் கூட இதுக்குள்ளே இறங்கிச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த பன்னும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே இதை மாதிரி வந்து சாஸ் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். மேலே வந்து நம்ம துருக்கி வச்சுருக்க சீஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். குழந்தைங்க சாப்பிட்றனால இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இல்லைனாலும் நமக்கு வந்து பீஸா சூப்பராக தான் இருக்கும். பட் அவங்க வந்து அந்த ஷேப்பு கலருக்கு தான் அட்ராக்ட் ஆவாங்க ரொம்ப. இப்போ இது ஃபுல்லாக வந்து திருகின சீஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு வெஜிடபிள்ஸாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்க கூட இதை மாதிரி செய்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து டொமேட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம். நம்ம என்ன டிசைனில் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி கேப்சிகம் இப்படி நீட்டாக கட் பண்ணணும்னு இல்லை, பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இது வெஜ் பீஸா அப்படின்றனால நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த பேஸ் மேலேயே. இதுக்கு மேலே நம்ம கார்னை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். கார்ன் வந்து பச்சை கார்னாக இருக்க வேகுமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இது பீஸா பேக் ஆகும்போதே கார்ன் நல்லாவே வெந்துடும். இப்போ இது மேலே ஃபுல்லாக எல்லாம் நம்ம எடுத்து வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டோம். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் திருகின சீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீஸ் போட்டுடணும். போட்டுட்டு இந்த நம்ம ஸ்லைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதையும் அங்கங்கே வந்து அப்ளை பண்ணி விட்டுடணும், அங்கங்கே எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவ்வளோதான், இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடணும். இது ஸ்டாண்ட் இருக்கனால நான் அப்படியே வைக்கிறேன். ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா, திருமணை சொல்லுவாங்க, பாத்திரம்லாம் அசையாமல் வைக்கிறதுக்காக வைப்போம். அதை ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கிற பிளேட் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் விடுங்க. நமக்கு சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு பார்க்கவே தெரியுது பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மையான பீஸா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது எடுக்கும் போதெல்லாம் பார்த்து எடுங்க. உப்பு போட்டிருக்கனால ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சீஸ் எல்லாம் வந்து உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது பீஸா கட்டரோ இல்லை நைஃபோ வச்சு கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து நான் பீங்கான் பிளேட்டில் வச்சுருக்கனால கொஞ்சம் மூவ் ஆகுது. இப்போ நமக்கு சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கான டைம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பீஸா ரெடி. தர்ஷனுக்கு ஊட்டும் போதே பார்த்தீங்கன்னா கிறிஷோட வாய் ஓப்பன் ஆகுது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ என்னோட டர்ன். இப்போ அவங்க ஷேரை கொடுத்துட்டு என்னோட ஷேர் எடுத்துகிட்டு நான் தனியாக போயிட்டேன். நீங்களும் இந்த பீஸாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியான பீஸாவும் சாப்பிட முடியும். உங்களுக்கு காஸ்ட்டும் நிறைய சேவ் ஆகும். நம்ம இப்போ வெளியிலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா நிறைய செலவாகும். இது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி வீட் பீஸா வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.